தேவன் உண்மை உள்ளவர், தேவன் பரிபூர்ணர், அவர் பரிசுத்தர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பெரிய காரியங்களை செய்கிற பெரியவராக இருக்கிறார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் எதிர்கொண்டாலும் எல்லாம் வீணாக போவதற்கு கிடையாது. தேவன் எல்லாவற்றுக்கும் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய பலன் உங்களை வந்தடையும். சங்கீதம் 56:8 இப்படி படிக்கிறோம். என் அலைச்சல்களில் தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறார். அது என்னன்னா, தேவன் உங்கள் கண்ணீரை சேகரிப்பவர். God collects your tears. உங்களுடைய கண்ணீரை சேகரித்து வைக்கிறவர். So it is okay to cry. Some people have been raised by maintaining a rough and bold look, but it's okay to cry. அழுகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அழுகும் பொழுது தான் தேவன் கண்ணீரை சேகரித்து வைக்கிறார். அழுவது என்பது ஒரு தவறான செயல் கிடையாது. Tears are necessary in our life. நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர்கள் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியங்கள். அதாவது எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்ற சொல்கிறது கிடையாது. பல வேளைகளில் நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் அழுவோம். நம்முடைய கண்களில் தண்ணீர் வரும். யாரிடம் சொல்லுவது என்று தெரியாது. அந்த மாதிரி நேரங்களில் வார்த்தைகள் கூட நம்மளுக்கு வராது, வெறும் கண்ணீர் தான் வரும். அப்படிப்பட்ட கண்ணீர்களை தேவன் சேர்த்து வைக்கிறார், சேகரித்து வைக்கிறார். அவைகளுக்கு பலனை தேவன் தருகிறார். அதற்கு ஏற்ற பலன், அதற்கு ஏற்ற ரிவார்டை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிறார். கண்ணீரை குறித்த இன்னொரு விஷயம் என்னென்னா, தே ஹீல் அண்ட் ரெஸ்டோர் அஸ். அந்த கண்ணீர்கள் நம்மை சுகப்படுத்தி நம்மை மறுசீரமைப்பு செய்கிறது, நம்மை மீண்டும் கட்டுகிறது. ஸோ யுவர் cries are accounted by the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் கண்ணீரை தம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறார், தம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை தமிழில் படிக்கும் பொழுது அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது அது கேட்பதற்கு ஒரு கேள்வியே இல்லை, சந்தேகமே இல்லை. என்னுடைய கண்ணீர் எல்லாம் உங்களுடைய கணக்கில் தான் இருக்கிறது அப்படின்ற உறுதியோடு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் நாட் ஈவன் அ கொஸ்டின், இட் இஸ் ஷுர்லி தேர் இன் காட்ஸ் அக்கவுண்ட். தேவனுடைய கணக்கில் கண்டிப்பாக அது இருக்கிறது. ஆகவே உங்கள் கண்ணீர் வீணாக போகாது, உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய அலைச்சல்கள் வீணாக போகாது. எல்லாவற்றையும் தேவன் எண்ணி இருக்கிறார், எல்லாவற்றையும் தேவன் சேகரித்து வைத்திருக்கிறார். உங்கள் அலைச்சல்களையும் கண்ணீரையும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார், கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க, எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கிறீங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணி எண்ணி வச்சிருக்கிறார். எண்ணிக்கை அவரிடம் உண்டு. ஸோ இட்ஸ் ஓகே டு க்ரை. அழுவதனால ஒன்றும் தப்பு இல்லை. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்ச நேரம் நம்ம அழுவோம், ஆனால் அதிக நேரம் நாம் மகிழ்ந்திருப்போம், கழித்திருப்போம் அப்படின்னு தான் தேவ வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் சில கண்ணீரின் வேலைகளில் நீங்கள் கடந்து வந்திருந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கான ஆச்சரியமான பலனை வைத்திருக்கிறார். எண்ண முடியாத பலன்களை தேவன் தருகிறவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள், நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் எல்லா கண்ணீரையும் தேவன் எண்ணி இருக்கிறார், எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருக்கிறார். எல்லா அலைச்சல்களுக்கும் எல்லா கண்ணீர்களுக்கும் தேவையான முழு பலனை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க இந்த நாள் ஆண்டவர் கொடுத்ததுக்காய் நன்றி சொல்லுங்கள்.